சென்னை சூப்பர் கிங்ஸு பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்களா அப்படிங்கிற கேள்வி யார் மனசுலயும் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. ஆனா, இப்ப அந்த கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிறவங்கலாம் இப்ப தோக்க ஆரம்பிக்கிறதும், டாப்ல இருக்கிறவங்க தோக்க ஆரம்பிக்கிறதும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ்குள்ள இழுத்து போட்டுருமோ அப்படிங்கிற நிலைமைய இப்ப ஏற்படுத்தி இருக்குது. நான் இந்த இந்த மேட்ச் இல்ல. இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸுக்கு அகென்ஸ்டாவும் இல்ல. ஜிடிக்கு அகென்ஸ்டா ஆடுறதுக்கு முன்னாடியே நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற கதைய பத்தி நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். கிருக்கானந்தா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் கூட மோத போறாங்க. சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6ஆவது இடத்துல இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நம்பர் 7ல இருக்கிறாங்க. 6க்கும் 7க்கும் சண்டை அந்த டாப் 4க்குள்ள போறதுக்கு வந்து. இந்த மேட்ச் ஒரு மாரி மஸ்ட் வின் மேட்ச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் மஸ்ட் வின் மேட்ச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்தடுத்து என்ன மேட்ச் இருக்குது? டெல்லி கேபிட்டல்ஸ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல டெல்லி கேபிட்டல்ஸ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா? இப்படிங்கிறது எல்லாமே நான் பேசவும் போறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்ட வந்து சென்னையில உத வாங்கியிருக்கிறாங்க. இப்போ டெல்லி அவங்க தலைநகர்ல ஆடப்போறாங்க. என்ன நடக்க போது? சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச கட்டாயமா ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு நம்புறீங்கன்னா, எல்லோ கலர் ஹார்ட்ட போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரு சென்னை சூப்பர் கிங்ஸ ஜெயிக்க வப்பா அப்படிங்கிறதையும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போமா? ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பப்பியா? ஜெயலலிதா லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த கிரிக்கெட் தினத்தில் 2026ல் ஐபிஎல் 2026ல் டெல்லி ஃபெரோஷா கோட்ல நடக்க இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவினிலே. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் நான் அவங்கள பார்க்கும்போது, சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் 3 மேட்சஸ் பார்க்கும்போது இந்த மேட்சுக்காக பார்த்தோம் அப்படின்னா, யார் பலமாக இருக்கிறா? அந்த கேள்வி தான் எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வரணும். அதை தான் நம்ம பேசவும் போகிறோம். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் 264 அடித்து தோக்குறாங்க பஞ்சாப் கிங்ஸ்ட்ட. அடுத்தது 75க்கு ஆல் அவுட் ஆகாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 220, 230 வந்து அடித்து சேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ அப்போ அவங்களால 200 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னா, அவங்க டிபெண்ட் பண்ணி இல்ல மொத்த பேட்டிங் லைனப்புங்கிறதாண்டி அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய 2, 3 பேட்டர்ஸ். கேஎல் ராகுல், பத்தும் நிசங்கா, அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா. இந்த டாப் 3 வந்து ஹெவியா அதில் ப்ளே பண்ணுது. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசுதோஷ் சர்மா அடித்து ஜெயிக்க வச்சாரு அப்படிங்கிறதையும் வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போது பத்தும் நிசங்கா, கேஎல் ராகுல் பலம் அப்படின்னா, பவுலிங்கில் போன மேட்ச்சு ஸ்டார்க்கும் கெயில் ஜெமிசனும் இனிஷியலாக சூரியவன்ஷி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்ததுனாலையும் ஜெயிச்சாங்கங்கிறது ஒரு காரணம். பட் திரும்ப அந்த 200 ரன் கொடுத்தாங்கங்கிறது அவங்க பவுலிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நட்டு இந்த மாதிரி சரியாக போடுறது இல்லைங்கிறது ஒரு பக்கம். இம்பேக்ட் இல்லை. ஒரு மாதிரி குல்தீப் யாதவ் போட்டாலும், அக்சர் பட்டேல் போட்டாலும் இல்லை. கேஎல் ஜெமிசனுக்கு அந்த ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குத்து விழுந்ததுங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு அணியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸை பீட் பண்ணும்போது அதில் சஞ்சு சாம்சனோட 100 இருந்துச்சு, ஆயுஷ் மாத்திரோட 50 இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட பவுலர்ஸுக்கான ஒரு கம்போஜ் கிட்டேருந்து 4 விக்கெட்டோ, ஜேமி வார்டன்லேருந்து 4 விக்கெட்டு, குர்ஜப்னீத் சிங் ஒரு ஓவர் நல்லா போட்டிருந்திருப்பாரு, நூர் அகமது ஒரு விக்கெட் எடுத்திருந்திருப்பாரு. இப்போ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த விக்கெட் மட்டும் இல்லாமல் ரீசன்ட் பாஸ், அதாவது நான் சொல்கிறது டெல்லி கேபிட்டல்ஸில் சிஎஸ்கே ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 3-4 போட்டிகளில் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது அவங்களோட பவுலிங். சிஎஸ்கேவோட பேட்டிங்கை விட சிஎஸ்கேவோட பவுலிங் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ஒரு 7வது 9வது 10வது இடத்துல தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பவுலிங் இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் அப்படி இல்லை. அவங்க கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும். வின்னிங் காம்பினேஷனை கலைக்கிறாங்க, மாற்றுறாங்க, கண்ணை மூடிட்டு ஏதோ பண்ணுறாங்க. அகில் ஹுசேனை உட்கார வச்சுட்டு போன மேட்ச்சில் பிரசாந்த் வீர ஆட வச்சாங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்னங்கய்யா எனக்கு ஒன்றுமே புரியலைங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் பலமா, டெல்லி கேபிட்டல்ஸ் பலமா அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங்கில் அந்த டாப் 3. சிஎஸ்கேல உங்களுக்கு சஞ்சு சாம்சன், ருட்ராஜ் கிக்வத் ஃபார்முக்கு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இவங்க தான் ஓகேங்களா. கீழே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. பவுலிங்லேயும் அங்கே கம்போஜ், நூர் அகமது, அகில் ஹுசேன், ஜேமி வார்டன் 4 பேர். பட் இங்கே ஸ்டார்க்கு கூட யார் அப்படிங்கிற கேள்வி. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங்கோட சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் நல்லா இருக்குது. பேட்டிங் வந்து 2 டீமும் ஈக்குவலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபார் பவுலிங் இந்த மேட்சோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதும், டாஸும் இந்த மேட்சை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். டாஸுங்கிறத தாண்டி பிச்சோட டைமென்ஷன்ஸ். ஸோ பொட்டி கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ கேஎல் ராகுலும் சரி, 10 நிமிஷக்காகவும் சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ அவங்க ஸ்டைலில் ஆடுறாங்க. ஆர்த்தடாக்ஸாக அவங்க ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேராக ஆடுறாங்க, புல் ஆடுறாங்க. ஹாஃப் வாலி வந்தா கவர் டிரைவு, குத்தி வந்தா புல்லு, டவுன் த லெக் சைடு வந்தா ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ளிக்கு. இதை தான் 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபீல்ட் செட் பண்ணுறது ஈஸி தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க
அதெல்லாம் மீறி அடிக்கிறாங்கங்கிறது தான் வந்து ஆப்போனண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. வேற விக்கெட் எடுத்தாலே அதான் டெல்லியை ஜெயிச்சிடலாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னன்னா கேஎல் ராகுல் விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு விக்கெட் எவ்வளோ முக்கியம், அவர் எவ்வளோக்கு ஆடணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனாலவோ இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் ஒரு மாதிரி கம் போட்டு மாதிரி ஒட்டிச்சு மாதிரி நிற்கிறாரு. அந்த 100 அடித்து தோத்த 150 அடித்தார். அது இந்த ஐபிஎல் சீசனோட பெஸ்ட்டு நாக்கு. அப்புறம் ஒரு 70 அடிச்சு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு, 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கடைசியாக அப்படியே டக்குன்னு வாங்கியிருக்கிறாருங்கிறதையும் அவரோட கம்பேக் தெரியுது, டச்சு தெரியுது. அதான் சொல்கிறாங்க 150ங்கிறது இந்த ஐபிஎல் சீசனோட பெஸ்ட்டு பேட்டிங் இன்னிங்ஸ். நான் வேறு யாரா எப்படி ஆடலாம், இதுதான் எனக்கு பெஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேன் மேலே இருக்கிறாரு. கம்போஜ் அவருக்கு அகேன்ஸ்டாக போடும்போதோ இல்லைனா ஜெய்மி ஓர்டன் போடும்போதோ என்ன நடக்க போகுதுங்கிறத நான் பார்க்குறதுக்கு அவரோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த பவுன்ஸ் இருக்குல்ல மேலே, அதாவது அவரை வந்து புல் ஷாட் ஆட வைப்பாங்க. இதுதான் 10 நிமிஷம் அவங்க பண்ணுவாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சஞ்சு சாம்சனுக்கு அதை பண்ணுவாங்க. ஸ்டார்க்கு ஷார்ட் பாலுக்கு ஃபுல் செட் வச்சுட்டு உள்ளே மேலே போடுறதுக்கும் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. இது ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கும் அகேன்ஸ்டாகவும் ஃபாலோ பண்ணுவாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவரோட அந்த பழைய கேமை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கும்போதே இது நல்ல ஒரு அட்வான்டேஜ். பட் உர்வில் பட்டேல் ரபடாவுக்கு அகேன்ஸ்டாக ஜிடி எதிர்த்து ஆடும்போது அவசரப்பட்டு அவுட் ஆகிறவர் இங்கே அப்படி ஆகாமல், கார்த்திக் சர்மா இந்த காம்னஸ். பட் ஆனால் இங்கே ஃபேஸ் பண்ண போகிறது ஸ்டார்க்கை ஃபேஸ் பண்ணுவாங்க. கூட குல்தீப் யாதவ் எஃபெக்டிவாக இல்லைனாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ டிவால் பிரவீஸ், சிவம் துபே 2 பேர் ஸ்பின்னை ஆட மாட்டுறாங்கிறதாண்டி ஸ்பின்னுக்கு நிறைய விக்கெட் விடுறாங்க. குல்தீப் யாதவ் அப்புறம் அக்ஷர் பட்டேல் எஃபெக்டிவாக இல்லைனாலும் வருவாங்க. ஸ்டப்ஸு வந்து எங்கேயாவது பிரவீஸ்க்கு போடுவாரா அப்படிங்கிறத பொறுத்துறது பார்க்கலாம். எனக்கு ஓவர்டனுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ் எல்லாம் பேட்டர்ஸாக இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஸ்டார்க் நியூ பால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கெயில் ஜெமிசன் டெத் ஓவர்லேயும் ஸ்டார்க் வருவார். சென்னை சூப்பர் கிங்ஸை உடைக்கிறதுக்கு ஸ்டார்க் பயன்படுத்தார். ஸ்டார்க்கால் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் டெல்லி கேபிட்டல்ஸ், கண்டிப்பாக கஷ்டம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அந்த சரியான பிளேயிங் 11 சாய்ஸஸ் இருக்குது. எனக்கு பிரசாந்த் வீருக்கு பதிலாக அகில் ஹுசைன் ஆடிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முகேஷ் சௌத்ரி, கம்போஜ் நியூ பால் ஸ்டார்ட். திரும்ப சொல்கிறேன், நியூ பால் ஸ்டார்ட். 2 டீமுக்கும் நல்ல நியூ பால் ஸ்டார்ட். 170 180 அடிச்சுட்டு இந்த பக்கம் சிஎஸ்கே பேட் பண்ணும்போது ஆமாம் அந்த நியூ பாலில் விக்கெட்டு. ஒரு சிஎஸ்கே 200 ரன்னு 220 அடிச்சிட்டாலும் இந்த பக்கத்தில் போட வைக்கணும். கம்போஜையும் முகேஷ் சௌத்ரி விக்கெட் எடுக்கிற மாதிரி போட வைக்கணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலர்ஸ் பொதுவாக மேட்ச் 7-8 விக்கெட் எடுத்துடுறாங்க. அது ஒன்று இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படி அவங்களால எடுக்க முடியல அப்படிங்கிறதும் ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருவோமா? நான் சொல்ல சிஎஸ்கே நம்பர் 6 இருக்கிறாங்க, 8 பாயிண்டோட நல்ல நெட் ரன் ரேட்டோட இருக்காங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் எல்எஸ்ஜி கூட ஹோம் அண்ட் அவே மேட்ச் 2 இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கூட சேப்பாக்கில் ஒரு மேட்ச் இருக்குது, ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இந்த 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து 2 ஹோம் மேட்ச் இருக்குது, அதை ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசி கூட ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 12 பாயிண்டில் இருக்கிறவங்க 18 பாயிண்ட்டோட 8 பாயிண்டில் இருக்கிறவங்க 16 பாயிண்ட்டோட பிளே ஆஃப்ஸுக்கு போகலாம். இப்போ இந்த 5 மேட்ச்சில் 1 தோத்தாலே வந்து பார்த்திங்கன்னா நெட் ரன் ரேட் பார்க்க வேண்டியது வரும். ஸோ இந்த எல்லா மேட்சும், அதாவது 5 மேட்ச்சும் வின் பண்ணாங்க அப்படின்னா 18 பாயிண்ட்டோட பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க. யாரும் எதையும் கேட்கவும் வேணாங்கிற மாதிரி இருக்குது. டிக்கெட் மட்டும் புக் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. டிக்கெட் புக் பண்ணணும் போது எனக்கு மேட்ச் டிக்கெட் ஞாபகம் வந்துருச்சு. நான் அப்படி சொல்லிட்டேன். சரி, ஓகே. நம்பர் 7 டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் 8 பாயிண்ட்டு. இப்போ சிஎஸ்கே கூட ஹோமில், கேகேஆர் கூட பஞ்சாப் கிங்ஸ் கூட, ஆர்ஆர் கூட கேகேஆர். இதில் பஞ்சாப் கிங்ஸு, ஆர்ஆர் அப்புறம் இந்த 2 டீமும் மட்டும் தான் சிஎஸ்கே. இந்த 3 டீமும் வந்து பார்த்திங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு சண்டை போட்டுருக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது கேகேஆர் கூட 2 மேட்ச்சு, அதில் ஹோமு அவே அது வரும். டிசிக்கும் ஒரு மாதிரி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்லாட், ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஷெடியூல் தான் அமைஞ்சிருக்குது. இடையில என்னென்னா பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் மட்டும் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சிஎஸ்கே கூடயும் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஒருத்தவங்களுக்கு இந்த ஹேண்ட் ஷேக்லாம் கிடையாது, ஃபைட்டு தான். அந்த ஃபைட்டில் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொட்டி கிரவுண்டு, ஸ்டார்க்கோட வரவு, ஜெமிசனோட ஒரு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி, அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலர்ஸ். ஓகே, கேப்டன்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அக்ஷர் பட்டேலும் சில இடங்களில் யோசிக்க மாட்டாருங்கிறத பார்க்க முடியுது. ருத்ராஜ் கெய்க்வாத் கேப்டனாக நல்லா விளாண்டுருக்கார். எஸ், அவருக்கு ஃபார்மும் வந்துருச்சு. அது விஷயத்த சொல்லலாம். ஓகேங்களா? சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் ஜெயிப்பாங்க அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை நான் சந்திக்கிறேன். பார்க்கலாமா? பிளே ஆஃப் போவாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸு? கமெண்ட் பண்ணுங்கள். யார் பிளே ஆஃப் கொண்டு போவா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.